சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கேன். ஓகே. நம்ம நிறைய வீடியோல எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அது செவிடங்காதுல ஊதின சங்கு மாதிரி தான் பெரும்பான்மையானவர்களுக்கு இருக்குது. ஸோ அப்படி செவிடங்காதுல ஊதின சங்கு மாதிரி இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களும் அங்கங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுல ஒண்ணுதான் சமீபமா ஹைதராபாத்ல நடந்த பொண்டாட்டிய கொலை பண்ணி துண்டு துண்டா வெட்டி குக்கர்ல வச்சு வேக வச்சு அரைச்சி சாக்கடையில விட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த எலும்பு கூட நசுக்கி பவுடர் ஆக்கி. இதுல என்ன ஒண்ணு சொல்றாங்கன்னா, எவிடன்ஸ் இல்லாம அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் வேற இருக்கு. இப்ப இவரே நான் பண்ணேன்னு சொன்னா கூட எவிடன்ஸ் கிடைக்காததுனால நிரபராதின்னு வெளியில வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே டெல்லியில அது மாதிரி ஒரு 36 பீஸ வெட்டி அது ஒரு எவிடன்ஸ் கிடைக்காம இருந்தது. சோ அதே மாதிரி இப்ப இங்க நடக்குது. இது மாதிரி தொடர் சம்பவங்கள் நடக்குது இல்ல பிரதர்? நடந்துகிட்டே இருக்கு. ஒருத்தர் வந்துட்டு கறிக்கடை வச்சிருக்காங்க. அவருடைய மனைவியை வெட்டி பையில போட்டு கொண்டு போயிருக்காங்க. மக்கள் எல்லாம் கேட்டதுக்கு மாட்டுக்கறின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படியோ போயிட்டாங்க. சப்போஸ் வெட்டி சேல் பண்ணிருந்தா? ஆமா, அவன் ஈஸியா பண்ணிருக்கலாம்ல. அதுக்காக தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்பதான் டவுட் வந்திருக்கு. மனைவியே காணோம் என்னது அப்படின்னு. சப்போஸ் கண்டுபிடிக்கல அப்படின்னா அவருடைய மைண்ட் செட்டுக்கு வெட்டி கறியோட கலந்து வித்திருந்தா என்ன ஆயிருந்தது? கண்டிப்பா. ஏன்னா இப்ப மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி ரேட்டு கம்பேர் பண்ணும்போது இவன் கொலை பண்ணவன் ஓசியா தான் கொடுக்க போறான். எத்தனை மனுஷன் கறியை சாப்பிட்டாங்களோ இது வரைக்கும் தெரியல. சேல் பண்ணி இன்கம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. சில சப்போஸ் பழகிட்டாங்க அப்படின்னா இதே பிசினஸ் மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்குல்ல பிரதர்? அனாதையா இருக்கிறவங்க இதுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மனித கறிக்கு பா நேத்து கறி சூப்பரா இருக்குது பண்ணிட்டு வருவாங்க. அவனையும் கேட்பான் குடு குடு குடுன்ட்டு. அப்புறம் இது பிசினஸ் ஆகிடும், கண்டிப்பா ஆகிடும். அதுதான் நடந்துட்டு இருக்குது. அவரு என்ன வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, இது மாதிரி எப்படி கொலை பண்றதுன்றது வந்து ஏதோ ஒரு சீரியல்ல பார்த்திருக்காரு போல இருக்குது. அதை எப்படி அடையாளம் தெரியாம அழிக்கிறதுன்றத யூடியூப்ல பார்த்திருக்கிறாரு. அப்புறம் ஒரு இங்கிலீஷ் படத்துல அதை எப்படி டிஸ்போஸ் பண்றது இதெல்லாம் கேட்கும்போது இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு. இது இல்லாம ஒரு நாயை எடுத்துட்டு வந்து ஏற்கனவே ரிஹர்சல் பார்த்திருக்கிறார். நாயை வெட்டி இதே மாதிரி பண்ணி அரைச்சி போட்டிருக்கிறார். பிளான் சக்சஸ். அடுத்தது பொண்டாட்டி அப்படின்னு முடிவு பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இதை பண்றேன்னு அவர் சொல்றாரு. பட் எவிடன்ஸ் கிடைக்காததுனால இவங்களுக்கே ஒரு டவுட்டா இருக்கு. இவர் நிஜமா தான் சொல்றாரா இல்ல மனநலம் பாதிக்கப்பட்டவங்களும் இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க, அப்படி இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட். பட் இருந்தாலும் பொண்ணு இல்லைன்றது உண்மை. அந்த பொண்ணு எங்க போயிருக்கோம், மறைச்செல்லாம் வைக்க முடியாது அப்படின்னு ஒரு டவுட்டா இருக்குது. ஒரு பக்கம் காதலனுக்கு ஜூஸ்ல விஷத்தை கொடுத்து கொலை பண்றதையும் பாக்குறோம். இன்னொரு பக்கம் இப்படி நடக்கிறதையும் பாக்குறோம். ஆக்சுவலா வெளிநாட்டுல எப்பயோ நடந்து இருக்குது. ஜப்பான்லயோ எங்கேயோ இதே மாதிரி காதலனை வந்து கொன்னு பிரியாணியே செஞ்சு பக்கத்துல இருக்க அபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் கொடுத்துருக்குறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தம்பி வந்து கேட்டிருக்காரு, சந்தேகமா இருக்குது, இவளோட தான் இருந்தாங்க அப்படின்றது சிசிடிவி கேமரா பார்க்கும்போது இதே மாதிரியே தான். உள்ள போனவன் வெளில வரலையே, அப்ப என்ன இருக்கும் அப்படின்ட்டு வீட்டை தேடும்போது அவனோட பல்லு வந்து அந்த சிங்க்ல மாட்டி இருக்குது எங்கேயோ. சோ அதை வைத்துதான் அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. இது எப்பவோ நடந்தது. அது கூட இப்ப இன்ஸ்பிரேஷன் ஆகும். இன்னொன்னு பாருங்களேன், சப்போஸ் அந்த பல்லு கிடைக்கலன்னா என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்க போறது இல்ல. அந்த பல்லு தெரிஞ்சிருக்கு, இப்படி ஒரு நியூஸ் வெளியில வருது அப்படின்னா இப்ப இந்த பிரதருமே பண்ணது அவராதான் ஒத்துக்கிட்டாரு. எதனால வருது? மக்கள் விழிப்புணர்வா இருக்கணும். கரெக்டுங்களா? இப்ப இவராதானே ஒத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது, அது வெளியிலயும் வருது, ஊடகங்களால பேசவும் படுது. ஒரு எச்சரிக்கை. உலகத்துல இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம். சோ 2 விஷயம் பார்க்கணும். ஒண்ணு, அந்த பொண்ணாவும் நீங்க மாறிடக்கூடாது, அவராவும் மாறிடக்கூடாது இல்லையா? அது சந்தேகம் வர மாதிரி நடந்ததுனால அவன் அப்படி பண்ணியிருக்கிறான். சோ அப்ப அந்த கலத்தொடர்புல இப்ப சர்வசாதாரணமா ஆயிடுச்சு. சோ அது ஆகக்கூடாது. அடுத்தது இந்த பையன் மாதிரி ஆகக்கூடாது. ஏன்னா இவரு வந்து மிலிட்ரியில வேலை பார்க்கிறாரு போல இருக்குது. மிலிட்ரியில கொலை பண்றதுக்கு தானே ட்ரைனிங். அதுவே ஒரு கசாப்பு கடை மாதிரி தான். உயிரை கொலை பண்றது துச்சமா மதிக்கிறத தானே கத்துக் கொடுக்குறாங்க.
அப்ப அவனை அடி, அவனை கொல்லு, அவனை அடி, அவனை கொல்லு, இப்படியே ட்ரைனிங் கொடுப்பாங்க. இத பல தடவை கேட்டவங்களுக்கு பொண்டாட்டி டார்ச்சர் பண்ணும்போது அது வருமா வராதா? மிலிட்டரியில சேர்ந்தா கல்யாணம் பண்ணக்கூடாது. மிலிட்டரி அந்த மாதிரி வேலை எல்லாமே. ஏன்னா அது இங்க பிரதிபலிக்கும். கோபம் வந்துச்சுன்னா பிரதிபலிக்கும். இப்ப எல்லாருக்குள்ளயுமே இப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். கணவன் மனைவியாக. ஏன்னா சுத்தமா வெவ்வேறு அந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு. அதே மாதிரி அதை சகிச்சுக்கக்கூடிய சக்தியும் இல்லாம போயிடுச்சு. யாரோ ஒருத்தர் சகிச்சுக்கணும். ஆனா இப்ப சகிப்புத்தன்மைக்கே ஒரு பெரிய சவாலாக கள்ளத்தொடர்பு, அதாவது சின்ன சின்ன பிரச்சனைனா சகிச்சுக்கலாம். கள்ளத்தொடர்பே இருக்கும்போது எப்படி சகிப்பாங்க இல்லையா? அதுவும் இவங்க வீட்டிலேயே இருந்துகிட்டு. அதுலயும் பையன் எப்படி சகிப்பான்? ஏன்னா பையன் காசுல அவங்க சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கிறாங்கன்னா எப்படி இருக்கும்? நிறைய அந்த மாதிரி நடக்குது. இவங்க கள்ளத்தொடர்புல நான் அப்படிதான்டா இருப்பேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. போறதும் இல்லாம இவன் வீட்டையும் விட மாட்டாங்க. வாழறது இன்னொருத்தவங்க கூட, ஆனா இவனுடைய வீடு வேணும்னு வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்குது. பட் ஆனா அந்த ஆண்கள் வந்து பிரம்மகுமாரி ஆனதுனால அமைதியா இருக்கிறாங்க. அந்த மிலிட்டரிக்காரர் மாதிரி காட்டியிருந்தா என்ன ஆயிருக்கும்? கிடைச்சிருந்தா இல்லையா? சோ அத யோசிச்சு பார்க்கணும். எப்ப வேணாலும் எது வேணாலும் யாருக்கு வேணாலும் நடக்கும். அப்ப இவர் வந்து அந்த பொண்ணை எப்படி கொலை பண்றது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணதுக்கு பதிலாக இப்படி ஒரு சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஆராய்ச்சி பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், பிரம்மகுமாரி ஞானம் கிடைச்சிருக்கும். பிரம்மகுமாரி ஞானம் கிடைச்சிருக்கும். நம்ம ஆக்சுவலா இது நிறைய ஹிந்தி, இங்கிலீஷ், தெலுங்குல எல்லாம் போடணும் போல இருக்குது. ஏன்னா வெவ்வேறு இடத்துல நடந்துட்டு இருக்குது இல்ல. சோ அது இந்த கடமை நமக்கு இப்ப தெரியுது. இதை பற்றி இன்னும் நிறைய பேசணும் நம்ம. ஏன்னா சொல்யூஷன் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்குது. வேற யாருக்கிட்டையும் மத்ததெல்லாம் இதெல்லாம் நியாயமா அநியாயமான்னு தான் பேசிட்டு இருப்பாங்க. 1 செகண்ட் பிரதர். இப்ப மேக்ஸிமம் ஒரு தவறு நடக்குது அப்படின்னாலே என்ன பண்றாங்க, அந்த தவறு செஞ்சவங்கள வந்துட்டு அது என்ன தண்டனை கொடுக்கணும். எல்லாருடைய மைண்ட் செட்டும் அதான். இப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்ப இந்த கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க இல்லையா? ஒருவேளை அந்த மனைவிக்கு இந்த ஞானம் கிடைச்சிருந்தா அவங்க காமத்துல ஈடுபட்டு இருக்க மாட்டாங்க, தவறான வழியில போயிருக்க மாட்டாங்க. அவங்க சேஃப். ஒருவேளை அந்த கணவருக்கு இந்த ஞானம் கிடைச்சிருந்தா கொலை பண்ணிருக்க மாட்டாரு. சோ இந்த ஞானம் காப்பாத்திருக்கும் யாரோ ஒருவரை. இப்போ நிறைய பேர் நம்ம பாக்குறோம் பிரதர், ஒரு குற்றம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறாங்க. ஜெயிலுக்கு போய் 10, 15 வருஷம் கழிச்சு வந்துமே கொலை பண்றாங்க திருப்பியும். ரேப்பு எல்லாமே பண்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? தண்டனை கொடுத்தாலும் அவங்களுடைய குணம் மாறாது. அந்த பழிவாங்குற எண்ணம் உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கு. அப்ப இதெல்லாம் மாற்றத்துக்கான ஒரு தீர்வு வந்துட்டு இந்த பிரம்மகுமாரிகள் ஞானம் மட்டும்தான். கண்டிப்பா. சோ அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நான்வெஜ் சாப்பிடுறாங்கல்ல, கண்டிப்பா இந்த மாதிரி கொலை பண்ணவங்க எல்லாம் பெரும்பாலும் ஒரு 99% நான் வெஜிடேரியனா தான் இருப்பாங்க. அப்ப அங்கேயே உயிர் கொலையை பற்றி அவங்க கவலைப்படாததுனால தான் இது அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல. ஒரு எறும்புக்கு கூட தீங்கு நினைக்காத ஒருவரால இப்படி பண்ண முடியுமா? எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃப்ரெண்டோடைய மனைவி இந்த மாதிரி அவங்க வீட்டுல வேலை செய்யற பையனோடவே போயிட்டாங்க. சோ அந்த ஃப்ரெண்டு சொல்றான், மச்சி நான் நினைச்சேன்னா அவங்கள வந்து அட்டாக் பண்ண முடியும், எங்க இருக்கிறாங்கன்னு தெரியும், ஆனாலும் வேண்டான்னு விட்டுட்டேன். ஏன்னா அந்த பையன் வந்து ஒரு எறும்பு வந்து விழுந்துச்சு, அதை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறான். அந்த மாதிரி குணம் கொண்டவன். பட் ஆனா நான் வெஜிடேரியன் சாப்பிடுவான்னு தான் நினைக்கிறேன். நான் வெஜிடேரியன் சாப்பிடுவான். பட் இருந்தாலும் அவனுக்கு வந்து கொஞ்சம் உடல்ல ஊனம் இருக்குது. அதனாலயோ என்னவோ தெரியல, அந்த ஒரு கருணை இருக்குது. அவனுக்கு அந்த வலி தெரியுது இல்லையா? தெரியல, ஒரு ஆள் நான்வெஜ் சாப்பிடுவானா என்னன்னு தெரியல. சோ அப்ப அதனால இந்த பொண்ணு இவ்வளவு பெரிய துரோகம் செய்தாலும், அவனை அட்டாக் பண்ணக்கூடிய நிலைமையில் அவன் இருந்தாலும் அவன் ஒன்றும் பண்ணல. இதுதான் இங்க முக்கியமான விஷயம். இப்ப என்னன்னா, திரும்ப திரும்ப அதாவது ஒரு உயிரை பணயம் வைத்து நான் சம்பாதிச்சுட்டு இதுக்கு பல காரணம் இருக்கும் இல்லையா? கள்ளத்தொடர்புன்றத விட அந்த காசு இல்லாதது ஒரு காரணமா இருக்கலாம். இங்க எப்ப வந்தாலும் காசு இல்லைன்னா அவனுக்கு கடுப்பாவமா ஆகாது. உயிரை பணையம் வச்சுட்டு அங்க இருந்து இங்க வரான்னா இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ஒரு மிலிட்டரியை சார்ந்தவர் என்கிட்ட பேசியிருக்கிறார் இந்த மாதிரி பிரச்சனைன்ட்டு. சோ அப்ப ஒரு லெவலுக்கு மேல கடுப்பாயிடும் அவங்களுக்கு. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் திருமண உறவுக்கு போயிட்டாங்கன்னா வெளில வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதுதான் பெரிய விஷயம் இல்லையா? ஒரு கேட்டகரி இவர் எக்ஸ் ஆர்மி சார், அமௌண்ட் இல்ல, பணம் இல்லைங்கிறத விட எல்லாமே இருந்துமே நடிகர் செலிபிரிட்டிஸ் டிவர்ஸ் வாங்குறாங்களே. கல்யாண உறவுங்கிறது நிச்சயம் இல்லாதது.
அது நல்லாவே தெரியுது. பணம் இருந்தாலும் இல்லைனாலும் அழகான கணவர், அழகான மனைவி, கூட்டு குடும்பம், இல்ல தனி குடுத்தனம், குழந்தைங்க இருந்தா, குழந்தைங்க இல்லைனா, எல்லா கேட்டகரியிலயுமே பிரிவுகள் வருது. சோ இதுதான் பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லவே முடியாது. பிரச்சனைக்கு காரணமே திருமணம் மட்டும்தான். கண்டிப்பா. சோ ஒண்ணு என்ன பண்ணிருக்கணும், அது மாதிரி பந்தனத்தை உருவாக்காம இருந்திருக்கணும். பட் இந்த உலகம் எல்லாம் அப்படியே ரொம்ப சின்ன வயசுல இருந்தே பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுல ஏதோ ஒண்ணு இருக்குதுன்ட்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு ஒரு மயக்கத்தையே கொடுத்து விழ வச்சிடுது. அதுக்கப்புறம் அவங்க வெளில வரணும்னு நினைச்சாலும் வர முடியாத ஒரு சூழ்நிலையில சிக்கிக்கிறாங்க. சரி, ஓகே, அது கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு அல்லது பிறக்கல, அதெல்லாம் ஓகே. இப்ப கூட நீங்க ஒண்ணு பண்ணலாம். என்ன அப்படின்னா, அது எப்படியா இருந்தாலும் முன் ஜென்மத்து கணக்க வச்சுதான் வருது, கர்ம கணக்க வச்சுதான் வருது. அப்படி இல்லாட்டினாலும் அது வேற ஏதோ ஒரு ரூபத்துல வரும். நீங்க காமத்துக்கு அடிமையா இருக்கிற வரைக்கும் சிக்கத்தான் செய்வீங்க. திருமணமே இல்லாட்டினா கூட வேற உறவுல போனா கூட மாட்டிக்குவீங்க. சோ அப்ப அதுல இருந்து நீங்க விலகி இருக்கணும். சோ அதே மாதிரி நீங்க திருமணம் பண்ணிட்டீங்கன்னா கூட காமத்துல இருந்து முற்றிலும் விடுபடணும். காமம் இல்லைன்னா பொண்டாட்டி ஓடி போயிடுவா அப்படின்னு நினைச்சா, இப்ப ஓடி போறவங்க என்ன காமம் இல்லாத ஓடி போறாங்க இல்ல? காமத்துல ஈடுபடுறவங்க தான் ஓடி போடுறாங்க. ஓடி போறது இல்ல, இருந்துகிட்டே கூட இருக்கிறாங்க. சோ அது மனதினுடைய அடிக்ஷன். அது மனதின் அடிக்ஷன். இன்னொரு விஷயம் என்னன்னா, என் கணவன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, அன்பு கொடுக்கல, அப்படி இப்படின்றதெல்லாம் அதுவும் ஒரு காரணம் தான். ஆனா அதை ஏன் எதிர்பார்க்கணும்? அதுவே ஆத்மா பலம் இல்லாததுனால நடக்கிற விஷயம் தான். சோ அப்ப அதை தூண்டக்கூடிய விஷயம் தான் சினிமா, டிவி சீரியல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. இவங்களே அந்த விஷத்தை உள்வாங்கிக்கிட்டு அதை பார்க்கும் போதெல்லாம் தனக்கே நடக்கிற மாதிரி நினைச்சு ஒரு மனநோயாதியாக இவங்களே மனநோயாளியா மாறிக்கிறாங்க. சோ அதுல இருந்து விலகி இருக்கணும். சோ அப்ப என்னன்னா, அந்த காலத்துல எல்லாம் பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா, டான்ஸ் ஆட தெரியுமா, பாட தெரியுமா அப்படி எல்லாம் கேட்பாங்களாம். சோ இப்ப கேட்கணும்னா உங்க பொண்ணு டிவி பாப்பாளா, சினிமா பாப்பாளா, இதெல்லாம் கேட்கணும். இதெல்லாம் இருந்தாலே நமக்கு ஆப்பு தான். ஏன்னா உள்ள எப்ப மனநோய் வெடிக்குன்னே தெரியாது. நான் ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கேன். குற்றம் செய்யறவங்க விட குற்றம் செய்ய தூண்டுறவங்களுக்கு தான் தண்டனை அதிகம் அப்படின்னு. இப்ப இந்த ஆர்மி ஆபீசர் எப்படியெல்லாம் கொலை பண்ணலான்னு சீரியலையும் இதையும் பார்த்துதான் பண்ணிருக்காரு. அப்ப அவங்களுக்கு தானே தண்டனை கொடுக்கணும். அந்த நீ எந்த சீரியல் பார்த்த, அந்த டைரக்டர் யாருப்பா? அந்த ஒரு மிக சிறந்த உதாரணம் பிரதர். எல்லா டிவி சீரியல் சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒருத்தரை மாத்தி இருக்கு பாருங்க. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் அப்படி மாறிட்டாங்க அப்படின்னா, யார் பலகீனமா இருக்கிறானோ அவன் மாறிடுவான். ஒருத்தர் மாறி இருக்காங்கல்ல, இது தெரிஞ்சு ஒருத்தர். இப்ப அந்த பொண்ணுடைய அம்மா போனதுனால சொன்னாங்க. அப்பா அம்மா இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா யார் கேட்க போறா? அது இருக்குல்ல. இப்ப எல்லாம் பெரும்பாலும் கல்யாணம் ஆகிறதுக்குள்ளேயே அப்பா அம்மா எல்லாம் இறந்துறாங்க. கொஞ்சம் வயசாகி தானே மேரேஜ் பண்றாங்க. சோ அப்படி இருந்தா எத்தனையோ பேர் தப்பிச்சு இருப்பாங்க. இன்னும் நிறைய எல்லாம் நடக்குது. பட் என்னன்னா, ஒரு சில விஷயங்கள் தவிர்க்க முடியாததெல்லாம் கூட இருக்குது. எனக்கு தெரிஞ்ச பாத்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் எல்லாம் வரும். கள்ளத்தொடர்பு இருக்கும். அதை கேட்பா மனைவி, நடு ரோட்ல போட்டு வெட்டுவான் ஒரு சாராய வியாபாரி. ஆனா அவனை எந்த கேஸ் எதுவும் இல்லாம, ஏன்னா சாராய வியாபாரி அவங்க அந்த மாமல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டு அவன் பட்டுக்கு நிம்மதியா இருப்பான். சோ இந்த மாதிரி அது அந்த மாதிரி நேரத்துல என்னன்னா, ஒரே வழி அங்கிருந்து விலகிடுறது தான். அவனுக்குள்ள மிருக குணம் இருக்குதுன்னு தெரியுது. அதாவது பொண்டாட்டிக்கு தெரியாம மெயின்டைன் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குது. நான் அப்படி தாண்டி பண்ணுவேன் அப்படின்னா அவன் எதுக்கும் துணிஞ்சிருவான். பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி. அப்ப நம்ம விலகிடுறது தான் பெட்டர். நமக்கு உயிர் வேணும்னா விலகிடணும். இல்லாட்டினா எந்த நேரம், ஏன்னா நீங்க எதுவுமே பண்ணாட்டினா கூட அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? அங்க இருந்து வரும். அந்த பொண்ணு சொல்லுவா, நான் அவன் கூட வாழணும். அவ தடையா இருக்கிறாள், எதுக்கு இன்னும் உயிரோட வச்சிருக்கிற? ஒரு முஸ்லிம் சகோதரி அப்படித்தான். அது மாதிரி கள்ளத்தொடர்பு அவங்க ஹஸ்பண்ட் இருந்திருக்கிறாரு. அத இவங்க கைங்காலமாலும் பிடிச்சிருக்கிறாங்க, ரெக்கார்ட் போட்டு இதெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் சும்மா அவங்களுடைய போனை எடுத்து பார்க்கும்போது ஆட்டோ ரெக்கார்டை போட்டு வச்சிருக்காங்க. அதுல பார்த்தா, நீங்க எப்பதான் உங்க பொண்டாட்டி இன்னுமா உயிரோட வச்சிருக்கீங்கன்னு அள்ளு விட்டுடுச்சு இவங்களுக்கு. ஐயோ, விஷம் வச்சு கொண்டுடுவாங்கன்னு பயமா இருக்குதுன்ட்டு. ஏன்னா அது பண்ணும். அந்த மயக்கம் புத்தியை எப்படியெல்லாம் மாத்தும்னே தெரியாது. அதனாலதான் காமம் மிகப்பெரிய எதிரின்றாங்க. இந்த காமம் மனைவி கிட்ட இருந்து கூட ஸ்டார்ட் ஆயிருக்கலாம். இவர் ஏற்கனவே கள்ளத்தொடர்புல இருந்திருக்கிறாரு. பட் ஜென்ரலா சொல்றேன்.
ஸோ ஆனால் அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா, இப்ப எப்படி நீங்க ஸ்கூல்ல படிக்கிற எல்லாரும் நமக்கு வந்து ஞாபகம் இருக்காது. 40 வயசுல 5வது படிச்ச பையன் வரான்னா அப்படின்னா, எல்லாரும் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. 5வதோட அவன அதுக்கப்புறம் பார்க்கலன்னு வச்சுக்கங்களேன். கொஞ்சம் அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருந்தா மேபி ஸ்லைட்டா ஞாபகம் இருக்கலாம். பார்க்கவே இல்ல அப்படின்னும்போது அவங்க மாறி இருப்பாங்க. இல்ல அதே உருவத்திலே வந்தா கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அந்த நேரம் உங்களுக்கு நடத்தின டீச்சருடைய முகமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. 5வதுக்கு கீழலாம் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் எப்படி இருப்பாங்கன்னு ஒண்ணுமே தெரியாது. ஃபுல்லா பிளாங்க் அவுட் ஆயிடுது. ஏன்னா, அவ்ளோ நாள் வந்து அவங்கள நம்ம பார்க்கல. மைண்டுக்குள்ள அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணல. இதே மாரி தான் காமமும். அவங்க ஒருவேளை அதுக்கு முன்னாடியே கலத்தொடர்புல இருந்திருந்தா கூட, நீங்க திருமணத்திற்கு பிறகு காமம் இருக்கக்கூடாதுன்னு நீங்க ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்ப உலகம் அழிய போகுது. நீங்க குழந்தை பெத்துக்கலன்னு ஒண்ணும் யாரும் அழல. உலகமே அழிய போகுது. குழந்தை பெத்தா நீங்க தான் அழப் போறீங்க கடைசி நேரத்துல. பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோ! கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோன்னு இயேசு சொன்னதுடைய அர்த்தம் அதுதான். குழந்தை இல்லன்னா நம்மள பத்தி மட்டும் தான் கவலைப்படுவோம். இல்லன்னா அந்த கவலை பயங்கரமான கவலை. அந்த குழந்தைய காப்பாத்துறது ஒரு கவலை. நான் இறந்துட்டா அந்த குழந்தைய யார் காப்பாத்துவான்ற ஒரு கவலை. பயங்கரமான கவலை இருக்கும். ஆனால் அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாருமே காமத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க. குறிப்பாக ஆண்கள். பெண்கள்லயும் பாதிக்கு மேல ஆயிட்டாங்க. திருமணத்துக்கு முன்னாடியே நான் சொல்றேன். இந்த ஆபாச படம் பார்க்கறது இந்த மாதிரிலாம். இது இல்லாம தொடர்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்ப இதுக்கப்புறம் நீங்க காமத்துல ஈடுபடலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சொல்லியே கல்யாணம் பண்ணுங்க. எனக்கு காமம் வந்து மிருக குணமானது. இதனாலதான் கற்பழிப்புலாம் நடக்குது. அதனால நோ கல்யாணம் காமம். பண்றதுக்கு பண்ணாமலே இருக்கலாம்ல பிரதர். ரொம்ப சேஃப் தானே. நம்ம இருக்கலாம். சம்பாதிக்கணும். அதையும் மீறி அப்பா, அம்மாலாம் இது பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவன் இதுக்கு முன்னாடி காமத்துல ஈடுபட்டு இருந்தா கூட, அவனுடைய மைண்ட்ல என்ன இருக்கும்னா, பெண்ணுனா காமத்துக்கு அடிமைன்றது மைண்ட்ல அதுதான் முக்கியமான விஷயம். கலத்தொடர்புல ஈடுபடுறது பெரிய விஷயம் கிடையாது. ஒட்டுமொத்த பெண்களும், ஆண்களும் இப்படிதான்ற ஐடியா வந்து அவங்க மைண்ட்ல பதிவாயிடும். அவங்க ஒரு 2 ஆண் கிட்ட தான் தப்பா நடந்திருப்பாங்க. ஆனா அவங்களுடைய மைண்ட்ல எல்லா ஆண்களும் இப்படிதான்ட்டு முடிவு பண்ருவாங்க. அதே மாதிரி 2 பொண்ணு கிட்ட தான் அவன் தப்பா நடந்திருப்பான். எல்லா பொண்ணும் இப்படிதான் முடிவு பண்ணிட்டு, இன்னொரு பொண்ணு கிட்ட தப்பா நடக்கும்போது தான் மாட்டிக்குவான் அவன். அவனுக்கே ஷாக் ஆயிடும். என்னடா எது உண்மை அப்படின்ற மாரி. சோ அந்த மாரி மற்றவர்களுடைய வாழ்க்கைய ரிஸ்க்ல ஆக்குறீங்க உங்களுடைய குணத்தினால அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்தது, அது மாரி காமமே இல்லாமலே இருக்கிறாங்க ஒரு 10 வருஷம் அப்படின்னா, அவனுக்கு வந்து அந்த காமத்தின் சுவை மறந்து போயிடும். ஈர்க்கப்படாது. தானாவே ஈர்க்கப்படாது. ஆச்சரியமா இருக்கும். ஒரு தெய்வீகமாக இருக்கும். அப்படி விழுந்தவர்களையும் உங்களால காப்பாத்த முடியும். விழவே இல்லன்னா இன்னும் பெஸ்ட். அப்ப இந்த மாதிரி ஒரு கணவன் இருக்கிறாரு. காமமே இல்லாம இருக்கிறாரு. அல்லது உங்க மனைவிக்கு காமமே இல்லன்னா, இது ஒரு பெரிய பிரச்சனையா, ஐயோ! இத வந்து டைவர்ஸ்க்கும் ஒரு ரீசனா போடுவாங்க. அவனுக்கு காம உணர்வே கிடையாது. அல்லது மனைவிக்கு காமத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லி, அது ஒரு ரீசனா வச்சிருக்கிறாங்க. அப்ப ஆ ஆனால் இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, காமத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு மனைவி மேல தான் டவுட்டே வரும். காமத்துல இன்ட்ரெஸ்ட் உள்ள கணவன் மேல தான் டவுட்டே வரும். காமத்துல இன்ட்ரெஸ்டே இல்லன்னா அவங்களுக்கு டவுட்டே வராது. அவளுக்கு காமமே பிடிக்காதுப்பா அவளுக்கு. இல்லையா? அப்ப பிரச்சனை கிடையாது. சோ அப்ப உங்களுக்கு மன நிம்மதி முக்கியமா? அல்லது உங்களுக்கு நீங்களே ஆப்பு வச்சுக்கிறது முக்கியமா? ஏன்னா இது உங்களுக்கு நீங்களே ஆப்பு வச்சுக்கிறது தான். சோ அப்ப இப்ப ஒரு கள்ளத்தொடர்பு இருக்குது அப்படின்னும் பொழுது, ஜெனரலா நாம சொல்றது என்ன? இந்த மாதிரி இருக்கிறவங்க கால் பண்ணாங்க அப்படின்னா, நீங்க அவங்கள வந்து உங்க கணவனா நினைக்காதீங்க. அல்லது மனைவியா நினைக்காதீங்க. உங்க தங்கச்சியா நினைங்க. உங்க தங்கச்சி கள்ளத்தொடர்புல ஈடுபடுறாங்க அப்படின்னா, அவங்க கருணையினால நீங்க சொல்லுவீங்க, இல்லம்மா இப்படி பண்ணக்கூடாது. இது ஒரு அடிமைப்படுத்திடும். நம்ம வாழ்க்கைய அழிச்சிடும். ஆனா இது வந்து உங்களுக்காக சொல்லல. அந்த பொண்ணு மேல உள்ள நல்ல அக்கறையில சொல்றீங்க. ஆனா கணவன் அப்படி சொல்ல மாட்டான். டென்ஷன் ஆயிடுவான். நான் சம்பாதிச்சு போட்டுன்னு இருக்கிறேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு டென்ஷன் ஆயிடுவான். சோ அப்ப நீங்க இந்த மாதிரி அண்ணன் நினைச்சிட்டு, தங்கச்சி வாழ வெட்டியா இங்க வந்துருச்சு. உங்களுக்கு சமைச்சும் போடுது. தங்கச்சி மேல காமம் வராது. சோ அது எங்க போனாலும் என்ன பண்ணாலும் உங்களுக்குரிய கடமைய பண்ண போகுது. அப்படிங்கிற உணர்வுல இருப்பீங்க. பட் அவங்க கையால சாப்பிடாம இருக்கிறது பெட்டர். ஏன்னா விஷம் வைக்கிறது ஒரு பக்கம். இன்னொன்னு அந்த அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு எடுத்துடும். அந்த காம உணர்வுலயே சமைக்கிற உணவை சாப்பிடுற குழந்தையா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, அதுவே டேஞ்சர் தான்.
நம்ம மனநிலை கெடுத்துடும். ஸோ அப்படி ஸோ மற்ற ஒர்க்கை பார்த்துக்கிறது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சமையல் மட்டும் நீங்க உங்களுக்கு தனியா சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி கணவன் இருக்கிறான் அப்படின்னா உங்க அண்ணன் நினைச்சுக்கோங்க. அவன் எப்படியோ போறான், காசு கொடுக்குறான்னா, காசும் கொடுக்கலன்னா அவன் தேவையே கிடையாதுன்னு விட்டுட்டு வந்துடலாம் இல்லையா? அது ஒரு பெரிய தலைவலி. பட் ஆனா அது ஒரு அண்ணன். அப்ப அண்ணனை இப்படி எல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னா அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் இல்ல, அவன் ஒரு மயங்கி கிடக்குறான் அப்படின்னும் போது ஒரு விதத்துல அது நல்லது. ஏன் நல்லது அப்படின்னா, மனைவி கிட்ட மயக்கம் இருக்காது, இன்னொருத்தர்கிட்ட தான் மயக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் அவன் வேற யார்கிட்டயாவது போனான்னு வச்சுக்கலாம், அவ கவனிச்சுக்குவா. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அந்த பொண்ணு பாத்துக்குவா. உங்களுக்கு அந்த தலைவலி கிடையாது. சோ அப்ப நீங்க ஜஸ்ட் என்னுடைய அண்ணன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. காசு தான் வரப்போகுது. அது கடமை. மனைவிக்கு அவன் கொடுக்க வேண்டியது கடமை. அவன் சமைக்க போறது கிடையாது இல்லையா? அப்ப நீங்க அதுல சமைச்சு நீங்க இறைவன் நினைவுல சமைத்து அதை அவனுக்கு பரிமாறுறீங்க அப்படின்னா அவனுடைய மனமும் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். எப்படி மாறும்? அங்க அடிச்சுக்குவாங்க பயங்கரமா. அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை அங்க உருவாகும். சோ அப்ப ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் வந்து மனம் மாறுவாங்க. சோ இந்த மாதிரி விஷயம் இருக்குது. பட் ஆனா சிலர் வந்து ரொம்ப மயக்கத்துல இருப்பாங்க. அந்த கள்ளக்காதலி வந்து மனைவியை திட்டுவா அசிங்க அசிங்கமா. இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. அவன் அங்கேயும் போவான், இதையும் விட முடியாது, அதையும் விட முடியாது, இப்படி எல்லாம் இருப்பாங்க. அதுக்குதான் ஒரு சிஸ்டர் சமீபமா சொன்னாங்க, நான் வந்து என் கணவனை இந்த தடவை வந்தானா அவனை புடிச்சு அழைச்சிட்டு போய் அந்த பொண்ணுகிட்டே விட்டு இவனை நீயே வச்சுக்கோ, இங்க அனுப்பாதன்னு நான் சொல்ல போறேன் பிரதர் அப்படின்னாங்க. சோ ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க டார்ச்சர் கொடுப்பாங்க. அதாவது இவனை அனுப்புறதும் இல்லாம அந்த பொண்ணு கிட்ட திட்டு வேற வாங்க வேண்டியதா இருக்குது. இவங்களுக்கு கல்யாண வயசுல பொண்ணே இருக்குது. சோ இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சோ அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பண்ணணும். ஏன்னா ஒரு லெவலுக்கு மேல அவங்க மாறவே மாட்டாங்கன்னும் போது அவங்க கிட்ட இருந்து விலகுறது ரொம்ப நல்லது. இல்லாட்டினா பிரச்சனை. பட் இது 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 வந்து இன்னொருத்தவங்க கால தொடர்புல இருக்கும் பொழுது, அதுவும் குறிப்பா டாமினண்டா இருக்கிறவங்க, கணவன் இருக்கும்போது, மனைவி அப்படி இருக்கிறாங்க அப்படின் போது தங்கச்சின்னு நினைச்சிட்டு விட்டுற வேண்டியதுதான். ஏன்னா இவரு எப்படியும் மிலிட்டரிக்கு போயிட்டு எப்பயாச்சும் தான் வரப்போறாரு இல்லையா? காசு கொடுக்கறத கட் பண்ணிடலாமே. இல்லனா ஒரு பிரதர் வரவே வேணாம், அங்கேயே அவர் இருந்துக்கலாம், பணம் கொடுக்கறதே விட்டுட்டா முடிஞ்சு போச்சு. இப்ப எவ்வளவு மன உளைச்சல். கரெக்ட். என்ன ஊர்ல என்ன வேற பொண்ணா இல்ல, கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா கூட கம்முன்னு இருந்திருக்கலாம்ல. இப்ப கொலை பண்ணி நாள் ஃபுல்லா ஜெயில கழிக்க போறாரு. ஜெயில கழிக்க போறாரு. அந்த மன உளைச்சல் இப்ப கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த டென்ஷன் போயிடும்னு நினைக்கிறீங்களா? அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அது இருந்துகிட்டே தான் இருக்கும். கஷ்டம் கடைசி வரைக்கும் ஞாபகத்துல இருந்துட்டே இருக்குல்ல பிரதர். இன்னொன்னு இவங்களை பாக்குறவங்க அந்த எண்ணத்தோட தானே பார்க்க போறாங்க. அது எவ்வளவு அசிங்கம். அது ஒரு சாபம் மாதிரி. அதுவே ஒரு சாபம் தான். சோ இது வேற இருக்குது. இத சிலர் வந்து நான் படிக்கல கமெண்ட், பட் பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயத்துல கரெக்டா பண்ணடான்னு வேற கமெண்ட் போடுவாங்க. இவங்களுக்கு எல்லாம் இதுதான்டா தேவைன்னு கமெண்ட் போடுவாங்க. சோ இந்த மாதிரி இருக்குது உலகம். ஆனால் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நாம தனியா வந்தோம். இப்ப இந்த மாதிரி நேரத்துலதான் கடவுள் சொல்றாரு, எல்லா உறவையும் என்னோட மட்டும் வைங்க. இப்ப மனிதர்கள் அழியக்கூடியவர்கள் ஒண்ணு, மாறக்கூடியவர்கள். டக்கு டக்குன்னு மனம் மாறும். ஏன்னா நம்மளுடைய மனமே மாறிட்டு இருக்கிறத பாக்குறோம். நம்ம மனமே நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத பொழுது நம்ம கூட இருக்கிறவங்க நீங்க சொல்ற மாதிரியே அவங்க மனம் சிந்திக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, அவங்கள நீங்க பிரம்மகுமாரி சென்டருக்கு அழைச்சிட்டு போயிருக்கலாம். அழைச்சிட்டு போய் ஞானத்தை தினம் தினம் கேட்டுக்கிட்டு, அதாவது இந்த மாதிரி ஒரு தகவல் வருது, ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, பெரும்பாலும் அது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாது. ஏன்னா அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்ப பிரம்மகுமாரி சென்டருக்கு தினம் தினம் எடுத்துட்டு போய் அந்த ஞானத்தை எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் 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 கொஞ்சமா நம்ம பண்றது தப்புன்னு உணர ஆரம்பிப்பாங்க. உணர ஆரம்பிச்சு கட் பண்ணிடுவாங்க. எவ்வளவு அடிமையா இருந்தாலும் சரி. அது எந்த அளவுக்கு அடிமையா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வெளில வர்றதுக்கு டைம் எடுக்கும். ஆனா எந்த அளவுக்கு வெளியில வரவங்களோ ஒரு 100% மூழ்கி இருக்கிறவங்க ஒரு 50% வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 50%ல அவங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அப்ப 100% வெளியில வந்தா என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அப்படியே மனசு லேசா இருக்கும். அப்பதான் தெரியும் இது வந்து ஒரு மனசு ஒரு பாரமா வச்சு 24 மணி நேரம் அதே சிந்தனையில இருக்குது. குழந்தைய பார்க்கும்போதுதான் அவனுடைய ஞாபகம். ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா குழந்தை கேக்குதான், என்னமா தனியா போய் போன் பண்ணிக்கிட்டே இருக்கிற? குழந்தை கேக்குது. அப்பயும் அவங்களால விட முடியல.
அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? குழந்தையெல்லாம் கொலை பண்ணிட்டு எல்லாம் போனாங்க இல்லையா அபிராமின்றவங்க. சோ அந்த மாதிரி மாத்தக்கூடியது இது. சோ அதனால அவர் வந்து எப்படி குக்கர்ல வச்சாரு, வேக வச்சாரு, இதுலதான் கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது எல்லா இடத்துலயும் நடக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். கொலை பண்றதுக்கு போகாட்டினா கூட இந்த கள்ளத்தொடர்பு இப்படிங்கிற விஷயம். அப்ப இது வந்து 24 மணி நேரம் ஒருத்தரை வந்து கண்காணிச்சுட்டேவும் இருக்க முடியாது. நீங்க சைக்கோ ஆயிடுவீங்க. ஏன்னா நீங்க எதை தேடுறீங்களோ அது கிடைச்சிடும். பைபிள்ல சொன்ன மாதிரி தேடுங்கள் கண்டடைவீர்கள் அப்படிங்கிற மாதிரி, இல்லாட்டினா கூட உங்களுக்கு கரெக்ட்ன்ற மாதிரி கிடைச்சிடும். அதுதான் பிரச்சனை. நீங்க சைக்கோ ஆயிடுவீங்க இல்லையா? சோ அதனால அது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் துணி அயன் பண்ற ஒரு பக்கத்து வீட்டுல அவர் சொல்லுவார். என்னன்னா இப்படி நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கம்முன்னு இருக்கிற பொண்ணுக்கு கூட பண்ண ஆரம்பிச்சிடுவா அப்படின்னு. இந்த ஏதோ சொல்வதெல்லாம் உண்மையில தான் நினைக்கிறேன். அடிக்கடி சொல்லுவாங்க இப்படிதான். இவரு எங்க வீட்டுக்கார அண்ணனை வந்துட்டு அண்ணன் கூட தப்பா இருக்கேன்னு சொல்லிட்டே இருந்தாரு. நான் அதுக்காக தான் அப்படி பண்ணேன். நிரூபிச்சிட்டேன் அப்படின்னு பெருமை சொல்றாங்க. வெக்கமா இல்ல அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. சோ இங்க என்னன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப நிறைய லவ்வே பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். நிறைய பசங்க வந்து உன்னைய பாக்குறாடான்னு சொல்லியே அவன் விழுந்துருவான். அடுத்தது சிலருக்கு இப்ப நாங்க காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சிலரோட பேசும் பொழுது வந்து மேடமே கூப்பிட்டு கண்டிப்பாங்க. கொஞ்சம் பலகீனமா இருக்கிறாங்கன்னா இவங்க என்ன இப்படி கண்டிக்கிறது, நாம இருந்து காட்டுவோம் அப்படின்னு. ஆனா அதுக்கு 2 பேருமே பலகீனமா இருக்கணும். ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருந்தா கூட ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்ப நம்ம என்னன்னா அதுக்குதான் கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா, சூழ்நிலை உங்களை மாத்தக்கூடாது, சூழ்நிலையை நீங்க மாத்தணும்ன்ற இல்ல. இப்ப இந்த சகோதரரை வந்து கொலைகாரனா மாத்துனது சூழ்நிலை. இவர் சூழ்நிலையை மாத்தல, சூழ்நிலைக்கு அடிமை ஆயிட்டார் இவர். சூழ்நிலையை நீங்க உருவாக்கணும்ன்ற. அப்ப கடவுள் சொல்றாரு, ஒரு விபச்சாரிக்கு இந்த ஞானத்தை கொடுத்து மாத்துனீங்கன்னா அது எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா இல்லையா? அப்படிப்பட்டவங்க வந்து இறைவனை வெளிப்படுத்துறாங்கன்னா இது எந்த மதத்திலயும் நடக்காத ஒரு விஷயம். யாராவது ஒரு திருநங்கை வந்து திருநங்கைன்ற நான் பிராஸ்டியூட்டா இருந்தேன், இப்ப நான் மாறிட்டேன்னு எந்த மதத்திலுமே சொன்னது கிடையாது. இதுதான் பெரிய விஷயம். இத பண்ணி காட்டுங்கன்ற. அதே மாதிரி குடும்பத்துல இருந்துகிட்டே காமத்தை விடுறது எந்த மதத்திலயும் கிடையாது. காமத்தை ஃபுல்லா விடுறது. இப்ப பிராஸ்டியூட்டா இருக்கிறவங்க பிராஸ்டியூட்டை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிருக்கலாம். அது எப்படின்னா அது கடத்திட்டு போயிருப்பாங்க அவங்கள மீட்டுட்டு வந்து அவங்க அது கல்யாணம் பண்ணுவாங்க. பட் விரும்பி பிராஸ்டியூஷன் பண்றவங்க மாறுவாங்களான்னா மாற மாட்டாங்க. அதுக்கே அடிமையா இருப்பாங்க, காசுக்கு அடிமையா இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்ப அதுல இருந்து வெளியில வரணும், காமத்தையே விடணும் அப்படிங்கறத வந்து ஒரு காமத்திலே மூழ்கியவர்கள் மாறுறாங்கன்னா ஒரு பெரிய அதிசயமே செஞ்சு காட்ட முடியும்ன்ற. அப்படி இருக்கும்போது எங்க போய் பிராஸ்டியூட்டை தேடுறது? சரி உங்க மனைவியே அப்படி இருந்தா இதை விட நல்ல சான்ஸ் கிடையாதே இல்லையா? சோ அப்ப நீங்க இன்னொன்னு உங்களுடைய சுப பாவனை அது ஒரு சகோதரியா பார்க்கும்போது உங்களுக்கு பாவனை வரும். அந்த சகோதரியும் எப்படின்னா கூட பிறந்த தங்கச்சி கிடையாது, எல்லாமே என்னுடைய சகோதரன் சகோதரி மட்டுமே. மனைவியா இருந்தாலும் சரி, கூட பிறந்த தங்கச்சியா இருந்தாலும் சரி, ரோட்ல போறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே. அப்படி அது எப்படி எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னா கடவுள் சொல்றாரு, நீ என்னோட குழந்தை தானே, இன்னொருத்தரும் என்னோட குழந்தை தானே, உலகத்துல இருக்கிற எல்லாம் என்னோட குழந்தை தானே. அப்ப ஒரு அப்பாவுக்கு பிறந்த அத்தனை குழந்தையும் சகோதரன் சகோதரியா மட்டும்தானே இருக்க முடியும் அப்படின்னு சொல்றதுக்காகவே கலியுகத்தின் கடைசியின் ஒரு வருடம் வர்றாரு. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் மக்கள் சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப சொல்றாரு, நீங்க அழியக்கூடிய உடம்புன்னு நினைக்கும் போதுதான் ஆண் பெண்ணு நினைக்கிறதுனாலதான் இந்த ஈர்ப்பு வருது, ஈர்ப்புனாலதான் அடுத்தடுத்த பிரச்சனை வருது. இல்லாட்டினா பிரச்சனை வராது இல்லையா? சோ அப்ப கடவுள் சொல்றாரு, நீ அழியக்கூடிய உடம்பே கிடையாது ஆத்மா. நீ ஆண் உடல்லயும் இருந்திருக்கிற, பெண் உடல்லயும் இருந்திருக்கிற, ஆணா பெண்ணா மாறி மாறி பிறந்துகிட்டே இருப்ப. ஆனா மனிதனா தான் பிறப்ப எப்பவுமே. ஆனால் காமம்னா என்னன்னே தெரியாத உலகமாகத்தான் நான் படைத்தேன். அங்கேயும் ஆண் பெண் இருந்தாங்க, அழகாதான் இருந்தாங்க. ஏன் ஆண் பெண்ணை படைத்தார், காமம் தப்பு நான்லாம் அங்க யாரும் யோசிக்கல. ஏன் இப்பவே குழந்தைங்க யோசிக்கலையே? பெருசாய் இவன் அடிமையானதுக்கு அப்புறம் அப்படி தேடிக்கிறான். அந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டு இப்படி மாட்டிக்கிறான். சோ அப்ப தூய்மையா இருந்தது, யாருக்குள்ளயும் காம கோபம் பற்றி பேராசை அகங்காரமே இல்லாம இருந்தது. அதனாலதான் அதை சொர்க்கம்னு சொல்றோம். இதே பாரத பூமி அப்படி இருந்துச்சு. அங்க வாழ்ந்த 33 கோடி தேவதைகள், அதாவது மனிதர்கள் தெய்வீக குணம் நிரம்பி இருந்ததுனால தேவதைன்றோம். அவங்களதான் இந்துக்கள் இன்னைக்கு கோயில் கட்டி கும்பிடுறோம். இப்ப எங்க போயிட்டாங்க? எங்கேயும் போகல.
மறுஜென்மம் எடுத்து எடுத்து காமமே கதின்னு மூழ்கி கிடக்கிற நீங்க தான் அதுன்ற. காமம்னா என்னன்னே தெரியாதவர்கள் தான் இப்படி மாறிட்டீங்கன்ற. இப்ப ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க காமமே இல்லாம ரொம்ப நல்ல பக்காவா இருந்து திடீர்னு காமம் சார்ந்த ஒரு விஷயத்த உங்க க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட நடந்துக்கிட்டீங்கன்னா டக்குன்னு கேட்பாங்க, இவ்வளவு நாள் நீ நல்லா தானே இருந்த, என்னாச்சு திடீர்னு உனக்கு, இல்லையா? அந்த மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்குது. இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தீங்க, எப்படி இப்படி ஆனீங்க? ஏன்னா உடம்புன்னு நினைச்சீங்க. சொர்க்கத்துல இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மான்ற உணர்வுல இருந்தோம். அதாவது உயிர். அது புருவமத்தில் நட்சத்திர மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. சோ ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்த்துதான் பழகிட்டு இருப்போம். அந்த ஆத்மா தான் கண் வழியா பார்க்கும், வாய் வழியா பேசும், எல்லா காரியத்தையும் ஆத்மா தான் செய்யும். அந்த ஆத்மா தான் நான்ற உணர்விலே இருங்க. பிறரையும் ஆத்மான்னு பாருங்க. அந்த ஆத்மாவுடைய அப்பா சிவபெருமான். அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்றோம். கடவுள் ஒருத்தர் தான். சோ அவருடைய குழந்தை நான். அப்ப அவருடைய குழந்தை தான் இன்னொருத்தரும் அப்படின்னு நீங்க பாருங்க. இப்ப ஏன்னா சொர்க்கத்தில் ஆத்ம உணர்வுல இருக்கும்போது நீங்க சகோதரன் சகோதரின்னு நினைக்க மாட்டீங்க, கடவுளே நினைக்க மாட்டீங்க. ஆனா தானாகவே காமம்னா என்னன்னு தெரியாது. அது எப்படி நடக்குது அப்படின்னா, இப்படி இருக்கிற நாம நரகத்தில் வரும்போது காமம் கோபம் எல்லாம் வருது. ஏன்னா உடம்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிடும். சொர்க்கத்துல ஆத்மான்னு நினைக்கும் போது சதா ஆனந்தமா இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் அது. அப்ப ஆனந்தத்துக்கு வெளியில தேட மாட்டோம். திருப்தியா இருப்பீங்க. திருப்தியா இருந்தாலே வீண் எண்ணம் வராது. வெளி விஷயத்தை தேடி இப்ப நல்லா பாத்தீங்கன்னா ஒரு விரக்தியா இருக்கிறவன் தான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் எந்த நேரமும். டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க குண்டாகிறதுக்கு அது ஒரு காரணம் அது. சோ அந்த மாதிரி நம்ம மனதுக்குள்ளே ஆனந்தமா திருப்தியா இருக்கும்போது வெளி உலக விஷயத்தெல்லாம் மயங்கணும்னு நம்ம போக மாட்டோம். எப்ப உடல் உணர்வுக்கு வந்துச்சோ உள்ள இருந்து ஆத்மால இருந்து வந்த ஆனந்தம் கட் ஆயிடுச்சு. அப்ப ஆனந்தத்தை தேடி வெளியில போக ஆரம்பிக்கிறோம். அது எல்லாமே நம்மள ஏமாத்துது. சோ அதன் வசமாகி தான் நம்ம வந்து நிறைய பாவம் செய்றோம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல சிக்கி, புலனின்பத்துல சிக்கி. இதுல இருந்து விடுபடுறதுக்கு இறைவன் சொல்றாரு, மறுபடியும் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு பண்ண பண்ண ஆத்மாவுக்கு அந்த சக்தி வரும்ன்று. பழைய சக்தி ஆரம்பத்துல இருந்த இந்த சக்தி வரும். வெளி உலக விஷயத்துல இருந்து புத்தியை விலக்குங்க. என்னை மட்டும் பாருங்க. நான் சொல்வதை மட்டும் கேளுங்க. இறைவன் ஒரு வயோதிகர் உடல்ல வந்து இதை பேசுறாரு. அது அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். சோ அவர் வாய் வழியா இந்த ஞானத்தை கேட்கறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். சோ இந்த ஞானத்தை முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லயும் இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறும். சோ அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உலகம் அழியறதுக்கு 100 வருடம் முன்பு வராரு. வந்தே 88 வருஷம் முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இது வரைக்கும் செய்த பாவத்திற்கெல்லாம் தண்டனை எப்படி வேணாலும் வரலாம். குக்கர்ல கூட வேகலாம், இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் வரலாம் தண்டனை. அப்ப உங்க குணத்தை மாத்திக்கிட்டா இந்த பிரச்சனை கிடையாது, இல்லையா? இது நான் அப்படி தாண்டா பண்ணுவேன்றது இதெல்லாம் கூட நடந்திருக்கும். வெறும் கள்ள தொடர்புல மட்டும் இது நடந்திருக்காது. எதிர்த்து பேசியிருக்கோம். ஏன்னா சண்டை வந்து செவுத்துல தள்ளிதான் இறந்ததா சொல்றாங்க. அப்ப கூட கூட பேசும்போது அவனுக்குள்ள இன்னும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்குள்ள கொஞ்சம் அசுர குணம் இருந்தாலே இந்த மாதிரி நபர்கிட்ட போய் மாட்டி இன்னும் அசுர குணம் அதிகமாகும். இங்க எதிர்பார்ப்பு தானே பிரச்சனை. கணவன்னா இப்படி இருக்கணும், மனைவினா இப்படி இருக்கணும், யாருகிட்டயும் நான் எதிர்பார்க்கல. இறைவன் நினைவுல இருக்கிறேன். எனக்கு வேண்டிய எல்லாமே சகலமும் அவர் கொடுப்பார். சகலமும் அவராகவே எனக்கு இருக்கணும். அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை, என்ன உறவு வேணும் அத்தனை உறவின் இனிமைத்தன்மையை நான் கொடுக்கிறேன். மனிதர்கள் கிட்ட போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிக்கிற மாதிரி இருக்கும். சுகர் கோட்டட் டேப்லெட்னுவாங்களே அந்த மாதிரி மேல சுகர் கோட் இருக்கும், உள்ள விஷம் இருக்கும், மாட்டிக்குவீங்க. சோ அதை புரிஞ்சுக்கிட்டு என் ஒருவனின் நினைவில் மட்டும் இருங்க அப்படிங்கிற. எதுக்காக? இப்ப சொர்க்கம் வரப்போகுது. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி பெர்ஃபெக்டான மனைவி அங்கதான் கிடைப்பாங்க, இங்க கிடைக்க மாட்டாங்க. பெர்ஃபெக்டான கணவன் அங்கதான் கிடைப்பாங்க. அப்பா, அம்மா, குழந்தை எல்லாமே பெர்ஃபெக்டானவங்க அங்கதான் இருப்பாங்க. சோ அப்ப அங்க நான் போக போறேன். அதுக்கு செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கிற என்னுடைய அப்பா சிவனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். நினைக்க ஆத்மா தூய்மையாகி உடல்ன்ற உணர்வை சுத்தமா மறந்துடும். யாரை பார்த்தாலும் அந்த ஆத்மா தான் தெரியணும். அப்ப என் மனைவின்ற உணர்வு அதிகமானதுனால நடந்த கொலை அது. அதுதான் அங்க விஷயமே. அந்த பற்று, காமம், பற்று இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஆயிடுச்சு? கோபம் ஆயிடுச்சு. அந்த கோபத்தை கடவுள் சொல்றாரு. இன்னைக்கு முரளியில சொல்லியிருப்பார், கோபம் என்பது மனதின் அழுகைன்ற. என்ன மாதிரி லைன் அது? கரெக்டு தானே? பலகீனமா இருக்கிறவங்க அழுதுருவாங்க. ஸ்ட்ராங்கா இருக்கிறவன் அந்த அகங்காரத்துல இருக்கும், நான் எதுக்கு அழணும்ட்டு அது கோபமா இருக்கும்.
இதுல ஒரு சில சமயம் பெண்கள் பாத்தீங்கன்னா கோபப்பட்டுட்டு அப்புறம் அழுவாங்க. அது அழுகை தான். பட் நான் இவன் முன்னாடி எதுக்கு அழணும் அப்படின்ட்டு அது கோபமா வெடிக்கிறது. சோ இதை புரிஞ்சுக்கணும். இது ஒரு விதத்துல அழுகை தான். இப்ப இந்த கணவன் வந்து நீ ஏன் இப்படி பண்றேன்னும் பொழுது கெட்ட வார்த்தை திட்டிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனா அந்த பெண் இந்த ஞானத்தை எடுத்திருந்தா அவர் அழுவுறாரு. அந்த ஆத்மா அழுவுது. எனக்கு ஏன் இப்படி துரோகம் பண்றேன்னு அழுவுது. அதுக்கு தெரியல, அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இன்னொன்னு நம்ம பலகீனமா இருக்கிறோம். அது ஒண்ணு இருக்குது இல்லையா? அப்படி பலகீனம் இல்லைன்னா நீங்க புரிய வைக்கலாம். நான் அப்படிப்பட்டவ கிடையாது தானே. நான் அப்படி இருந்தா இப்படி இருப்பேனா? இதுதான் செலவாச்சு, ஃபுல்லாச்சு. நீங்க ஆனா சொல்லுங்க, இதுல எதை குறைக்கணும்னு சொல்லுங்க, நான் குறைச்சிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்குது. ஒரு 2, 3 குழந்தை இருந்துச்சுன்னா செலவும் பயங்கரமா ஆகும் இப்ப. சோ அது தேவையில்லாம செலவு பண்றது. கடன் வாங்கி ஒரு மிலிட்டரிக்காரர் சொல்றாரு, என் பொண்டாட்டி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா, நீ சொந்த வீடு கட்டினாதான் வருவன்ட்டு. இதுக்காகவே வீட்டை வாங்கி கடன்ல போயிட்டே இருக்குது. ஒரு பைசா இல்ல, அப்படியே கட்டுப்பா இருக்குது. வேற எந்த பொண்ணையாவது வச்சுக்கலாமான்னு இருக்குது அவ பண்ற டார்ச்சர். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்படி வருது. சோ இந்த மாதிரிலாம், அதாவது டக்குன்னு அந்த அந்த காமத்தில் விழுந்த உடனே மற்ற அசுர குணங்கள்லாம் உள்ள இருக்கும். உங்களுக்கே தெரியாது. வேற ஒரு ஆளா மாறுவீங்க. லவ் பண்ணும்போதே பாருங்களேன். லவ் பண்றவர் லவ் கூட பண்ண தேவையில்ல. உங்களுக்கு பிடிக்குது ஒரு பொண்ண, ஒரு பையனை, நீங்க மைண்ட்ல ஸ்லைட்டா ஆசை வச்சுட்டு சொல்லனா கூட பரவாயில்ல. வேற ஒருத்தன் கூட சந்தோஷமா பேசட்டுமே, டென்ஷன் ஆகும். எங்க இருந்து வந்துச்சு அந்த குணம் திடீர்னு? இதுக்கு ஆனா இது இல்லன்னு வச்சுக்கலாம், அது யார் கூட பேசினாலும் உங்களுக்கு பெருசாவே தெரியாது. பட் திரும்ப பார்த்து போயிட்டே இருப்பீங்க. அப்ப இந்த பற்று என்ன பண்ணுதுன்னு பாருங்க. சோ இதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு இறைவன் நினைவுல உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க, கணவனுக்கு கொடுங்க, மனைவியை கொடுங்க. அதை மீறி அவங்க ஏத்துக்கலன்னா அது வேற விஷயம். இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் மாறுவாங்க. பட் இறைவனை நீங்க நினைங்க, நட்சத்திரம் மாதிரி நினைங்க. ஒரு கஷ்டம்னு வரும்போது கண்டிப்பா ஆஹ் உங்களுக்கு இது ஞாபகம் வரும். அப்பயாவது ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நிழலுடைய அருமை வெயில்ல தான் தெரியும், சாதாரணமா இருக்கும்போது தெரியாது. அதனாலதான் துக்கத்தின் உச்சத்துல வரும்போது பிரம்மகுமாரி பக்கத்துல வரும்போதே அமைதி ஆகுறது அவங்களுக்கு தெரியும்ன்ற. கடைசியில அந்த ஸ்டேஜ் நடக்கும். சோ அந்த அளவிற்கு நீங்க மற்றவர்களுக்கு அமைதி கொடுக்கணும்னா நீங்க எப்பவுமே அமைதியா இருக்கணும். எப்பவுமே நீங்க அமைதியா இருக்கணும்னா எல்லாத்துல இருந்தும் எனிதுன்ற உணர்வை கட் பண்ணிடணும். எனிது நீங்க எதை பிடிச்சாலும் அமைதி போச்சு. இந்த உடல் உட்பட எதுவுமே எனிது இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் எண்ணிது கிடையாது. குடும்ப தலைவர் கடவுள். அதை பார்த்துக்கிற ஒரு வேலைக்காரனா என்ன நியமிச்சிருக்கிறேன். அதுல எஜமானி அம்மா ஏதோ பண்ணட்டும், எஜமானர் ஏதோ பண்ணட்டும், அது நமக்கு கவலை கிடையாது. என்னுடைய கடமையை நான் செய்யறேன். அதையும் மீறி ரொம்ப தப்பா போகுது அப்படின்னு தெரிஞ்சா நீங்க விலகிடலாம் இல்லையா? சோ விலகிறதுக்கு, அதாவது கொலை பண்றதுக்கு யுக்தியை தேடினவர் விலகிறதுக்கு யுக்தியை தேடி இருக்கலாம்ல. கொலை பண்ணாலும் அந்த பொண்ணு இருக்க போறது இல்லை இல்லையா? ஆனா இன்னைக்கு சட்டம் இதெல்லாம் நல்ல காம்ப்ளிகேட்டடா ஆக்குது. அது ஒண்ணு இருக்குது. ஏன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, நான் அவன் கூட தாண்டா இருப்பேன், அதே நேரத்துல உன் வீடு எனக்கு வேணும். சோ இந்த மாதிரி டார்ச்சரு. இப்ப அந்த பொண்ணு கிரீஷ்மா கொலை பண்ணதுக்கும் அதான் சொல்லுது. அவன் வந்து போட்டோ டெலீட் பண்ண மாட்டேன்னா, நாளைக்கு நான் கல்யாணம் பண்றவங்க கிட்ட காட்டிட்டானா என்ன பண்றேன்னு பயந்துட்டு தான் நான் இப்படி பண்ணேன்றான். அப்ப அந்த பயத்தை காட்டாம எப்படி டெக்னிக்கா, அப்ப அப்ப பாருங்க, ஒரு பொண்ணு வந்து டெலீட் பண்ணுன்னு சொல்லுது. ஆனா அது அது அந்த அளவுக்கு சீரியஸா சொல்லி இருக்காது. அது ஒண்ணு இருக்குது. அது டெக்னிக்கலா பண்ணி இருக்குது. கடைசியில அது அந்த கொலை பண்ற ஐடியா ஸ்லைட்டா வருதுன்னாலே முடிஞ்சு போச்சு. அது ரொம்ப, அதாவது அந்த மாதிரி எண்ணம் வருது உங்களுக்குன்னா அவங்களை விட்டு நீங்க விலகி போறதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் பண்ணிடுவீங்க. நான் அடிச்சு சொல்லுவேன், இந்த சகோதரர் இந்த பொண்ணை கொலை பண்ணணும்னு இப்ப நினைச்சிருக்க மாட்டாரு. பல சண்டையில பல சந்தர்ப்பத்துல அவர் நினைச்சிருப்பாரு. சோ அது ஒரு டைம்ல இப்படி ஆக்கிடுச்சு. சோ ஓகே, அது நடந்து போச்சு. இனி இருப்பவர்கள் அப்படி ஆகாம உங்களை தற்காத்துக்கோங்க. இறைவனுடைய ஞானத்தை கேளுங்க. நீங்க எதையும் இழக்கல. மாறாக 5000 வருடம் முன்பு அடைந்த அளவற்ற செல்வம், தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகைகள் இருக்கும். அத்தனையும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படுறது அந்த குடும்பத்தோடு. இன்னொன்னு என்னன்னா, இந்த கல்பத்தில் என்ன நடக்குதோ, கல்பனா இந்த 5000 வருட காலச்சக்கரத்தை தான் சொல்லுவோம். என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். இந்த கல்பத்திலே ஃபர்ஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு அமைந்த மனைவினா ஆரம்பத்தில் முதல் ஜென்மத்தில் வந்தவங்க தான். ஃபர்ஸ்ட் கிளாஸான கணவன் முதலில் வந்தவர் தான். ஃபர்ஸ்ட் கிளாஸான அப்பா அம்மா அங்க வந்தவங்க தான். குழந்தை அங்க இருந்தவங்க தான். 5000 வருடம் கழிச்சு நீங்க அவங்கள பார்க்க போறீங்க. இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்.
ஸோ இங்க இருக்கிறவங்களாம் அப்படிதான் இருப்பாங்க. எல்லாருக்குள்ளேயும் விஷம் இருக்கும். அது எப்ப வரும்னே நமக்கு தெரியாது. அதை எதிர்பார்த்துட்டே இருங்க. ஏன் எதிர்பார்க்கிறது அப்படின்னா, உங்களை தயார்படுத்திக்கிறதுக்கு இல்லையா? அப்படி ஆனாலும் எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா என்னுடையவர் கடவுள் மட்டுமே. கணவன் இறந்த பிறகு நான் கணவனை மட்டும் கடவுளை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கணும். அந்த காலத்துல அப்படிதான் இருப்பாங்க இல்லையா? வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு பெண்கள்லாம் இருப்பாங்க. இருக்கும்போதே அப்படி இருங்க. அதுக்காக தான் வெள்ளை ட்ரெஸ் கடவுள் கொடுத்திருக்கிறாரு. ஸோ அப்படி இறைவன் நினைவிலே இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு. நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்றார். சப்போஸ் அந்த சகோதரி இந்த ஞானத்தை எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாறி ஒருவேளை அவன் சும்மா சந்தேக பிறவின்னு வச்சுக்கோங்க, அவங்க எதுவுமே பண்ணல அப்படின்னா கூட ஃபர்ஸ்ட் அவன் ஒரு ட்ரிகர் பண்ற மாதிரி இவங்க பேச மாட்டாங்க. வைப்ரேஷன் கூட மாறும், அதுவும் இருக்குது. அதையும் மீறி அவர் அடிக்க வந்தா கூட அந்த இடத்துல அந்த உடம்பே தெரியாதுன்றார் கடவுள். டக்குன்னு வெறும் ஒலி அல்லது எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும்ன்ற. என் நினைவுல மட்டும் இருக்கணும், மற்ற எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களை காப்பாத்த போறது நான் தான். அந்த இடத்துல யார் காப்பாத்துனா? இவ்வளவு சிசிடிவி கேமரா இருக்கும் போதே அவர் எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா கண்டுபிடிக்க வாய்ப்பே கிடையாது. கம்ப்ளைண்ட் பண்ணதுனாலதான் விஷயமே. சரி, ஓம் சாந்தி. இறைவனுடைய ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோகத்தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. அவசியம் பாருங்க. சாரம் இதுதான். உங்களை ஆத்மான்னு உணர்ந்து சிவ பரமாத்மாவை அப்பான்னு அன்பா செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் மெயின் விஷயம். இதை நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. இறைவனுடைய ஞானத்தை கேளுங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அசைவம் சாப்பிட்றத தயவு செய்து விட்டுருங்க. அது உங்களை எப்படியெல்லாம் மிருகமா மாத்தோன்னு உங்களுக்கே தெரியாது. அதுல வந்ததுதான் இந்த வினைகள்லாம். இல்லாட்டினா வெட்ட முடியுமா? அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லாம இருக்குது. நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு ஏன் இந்த தைரியம் வந்தது அப்படிங்கிறது. ஒரு கசாப்பு கடைக்காரர் அந்த டெல்லியில ஒரு பொண்ணு 36 பீஸா வெட்டினவன் இதுக்கு முன்னாடி கசாப்பு கடையில கொஞ்ச நாள் வேலை செஞ்சிருக்கான். சோ அது இங்க அப்படியே கொஞ்ச நாள் இருந்ததே அவனை இப்படி பண்ணுது பாருங்க. அதே மாதிரி கேரளால கூட நரபலி பண்ணவனும் அவனும் அதே மாதிரி கசாப்பு கடையில இருந்திருக்கிறான். அப்ப எந்த அளவுக்கு, அதாவது அப்ப பாருங்க அந்த வேலை செய்யறது எவ்வளவு பெரிய ரிஸ்க் பாருங்க. ஆக்சுவலா நம்ம ஊர்ல எல்லாம் ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? கத்தியை அப்படி ஓங்கக்கூடாதுன்னுவாங்க. ஒருத்தர்கிட்ட பேசும்போது இப்படி ஓங்கக்கூடாது. அது கொஞ்சம் கொஞ்சமா குணத்தை மாத்திடும். அப்ப அந்த கத்தியை கீழே 3 தட்டு தட்டிட்டு வைக்க சொல்லுவாங்க. நான் பண்ணது தப்பு அப்படின்ட்டு. சோ ஒரு விஷயமும் அதோட எக்ஸ்ட்ரீம்க்கு போகும்போது என்ன ஆகும்? கண்டிப்பா உங்களை அழைச்சிட்டு போயிடும். அந்த ஸ்டார்டிங்ல கட் பண்ணிடணும். நெகட்டிவ் எண்ணம், வீண் எண்ணம் டக்குன்னு கட் பண்ணிட்டு பாசிட்டிவா மாத்திடுங்கன்ற இல்லையா? இப்ப அந்த பொண்ணு பேசுது, ஃப்ரெண்டு கூட பேசியிருக்கலாம். அது சந்தேகம் அப்படின்றாரு. பட் சந்தேகப்பட்டு தான் பண்ணனார். பட் அது உண்மையிலேயே கள்ளத்தொடர்புல இருந்துச்சா? மேபி அவர் ஃபோன் பண்ணிருக்கலாம், பண்ணும்போதெல்லாம் பிஸியா இருந்திருக்கலாம். அது வேற யார்கிட்டயோ கூட பேசியிருக்கலாம். பட் இவருக்கு அப்படி தோணும். ஏன் தோணுதுன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படி இருந்திருக்கலாம். அதெல்லாம் இருக்குதுல்ல. ஒரு சகோதரர் மிலிட்டரியில சொல்றாரு, பிரதர் நான் புலிகளுக்கு இடையில சிக்கின பூனை மாதிரி மாட்டிக்கிட்டேன் பிரதர் இங்க. அவ்வளவு மோசமா இருக்கிறாங்கன்ற. எப்படியோ இந்த ஞானம் கிடைச்சிருச்சு, அதுல விட்டு வரலாமா அப்படின்லாம் கூட யோசிச்சுட்டு இருக்கிறேன். சோ உங்களை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டாங்க. உங்களை கெடுக்கிறதுக்கான வழிதான் பாட புஸ்தகத்துல இருந்து, சினிமால இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்குது. சினிமா பாடல்கள். சோ எல்லாத்துல இருந்தும் விலகி இறைவன் நினைவுல இருங்க. இறைவன் கொடுக்கிற ஞானத்தை கேளுங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ், உங்களுக்கான பாதுகாப்பு. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி.